காலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று பதிவானது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி தமிழுக்கு தொண்டாற்றியுள்ளார், அவர் எப்படி தமிழ் தேசியவாதி ஆனார். அவர் 1977 தான் பதவிக்கு வந்தார். ஆனால் 1941 வரை தஞ்சையிலே ஒரு சிறப்பான நீதி கட்சியிலே போராட்டம் பண்ணி ஒரு சில தமிழுக்காக சில தொண்டாற்றிய உமா மகேஸ்வரன் அவரை பற்றி நான் நினைவுகூர உள்ளேன். அவர் எப்படியாவது அவருடைய காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் நிறுவ வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் தமிழ் கரந்தை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவினார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார், நிறைய போயட்ரிகள் எழுதியிருக்கின்றார். தமிழுக்கு மிகப்பெரிய பங்காற்றினார். அவருடைய கனவை போற்று வண்ணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1981 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளன்று தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார். தமிழ்நாட்டிலே ஒரு முதல் பல்கலைக்கழகம் தமிழுக்காக நிறுவப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கருணாநிதி அவர்கள் ஏன் தீய சக்தியன் என்று சொல்வேன் என்றால், அவர் 1969 அண்ணா இறந்த பிறகு சிஎம்மா வரும்போது 1968 தான் தமிழ் மகாநாடு நடத்தப்பட்டது. அந்த மகாநாடு அண்ணாவுடைய காலத்தில் சென்னையில் நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தது தமிழுக்கு கருணாநிதியால் எந்த தொண்டும் செய்யவில்லை, ஒரு பல்கலைக்கழகம் நிறுவவில்லை. ஆனால் 81 எம்ஜிஆர் 77 பதவிக்கு வந்தாலும் 80 திரும்ப ஜெயித்த பிறகு 81 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்று ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியவர், அதற்காக நிறைய தொண்டாற்றியவர், எம்ஜிஆர் நடவடிக்கை எடுத்தவர். அதுக்கும் தமிழ் சங்கம் எந்தெந்த 1967 மலேசியா 68 சென்னையில் நடந்தது, அது அண்ணா தலைமையில். அதுக்கு அடுத்தது 1981 ஜனவரி 4-10 மதுரையில் தமிழ் சங்கத்தை நடத்தி தமிழ் மகாநாடு நடத்தி அதன் பிறகு ஜனவரியில் நடத்திட்டு செப்டம்பரில் 15 தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூர் நிறுவியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இது போன்ற பணியாற்றியவர்கள் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 1995 ஜனவரியில் தஞ்சாவூரில் அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் மகாநாடு நடத்தினாங்க. இதெல்லாம் இருக்கும்போது நேற்று கருணாநிதி மு.க.ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கேலரியிலேருந்து தஞ்சை பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ எடுத்தது அவருடைய பொதுச் செயலாளர் அவர்கள் திரு எடப்பாடியார் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். நான் தொண்டனாக நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன். தமிழ் தேசியவாதி முத்தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்கிறீங்களே, இன்னார் பண்பாட்டினார் ஏதாவது பல்கலைக்கழகம் நிறுவினாரா? எம்ஜிஆர் தான் நிறுவினார் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம். அவருடைய பேரை நீக்குவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை உள்ளது? அதை சிந்திச்சு பாருங்கள். சீக்கிரமாக ஆட் பண்ணுங்கள்.